பாருங்க நம்ம சைட் அமைஞ்சிருக்க லொகேஷனை பாருங்க, ஃபுல்லா ரெசிடென்சியல் தாங்க. ஃபுல்லாவே இங்க பாருங்க ரெண்டு சைடுமே ஃபுல்லாவே வீடுகள் தான் இருக்கு. பக்காவான ரெசிடென்சியல் ஏரியா. இங்க பாருங்க இது ஃபுல்லா வீடுகள் தான். நம்ம சைட் அங்க இருந்து அந்த மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. வர்ற ரோடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பக்காவான ரெசிடென்சியல் ஏரியாவா இருக்கும். வீடுகளுக்கு மத்தியிலே பாத்தீங்கன்னா அருமையா வந்து நம்ம சைட் சென்டரா வந்து அமைஞ்சிருக்குங்க. நம்ம சைட் அப்படியே உள்ளேயும் போனீங்கன்னா அப்படின்னா அந்த சைடு சுத்தி பாத்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் ஒட்டி ஃபுல்லாவே வீடுகளா தான் இருக்கும். பக்காவான ரெசிடென்சியல் ஏரியா. இந்த மாதிரி ரெசிடென்சியல் ஏரியால அதுவும் தாம்பரம் சரௌண்டிங்ல யாராவது வீடு தேடிட்டு இருக்கீங்க, நம்ம இம்மீடியட்டா ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு இடத்த வாங்கி நம்ம வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சைட் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஓகே மக்களே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4-வே ஹை ரோடுங்க. இந்த ரோடு அப்படியே நேரா வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீபெரும்புதூர் உரகணம் அந்த ரோடு போகுதுங்களா, பெங்களூர் பைபாஸ் எல்லாம் போயிட்டு ஜாயிண்ட் ஆயிருங்க. அந்த ஹைவே மேல தான் இப்போ நம்ம வந்து நின்னுட்டு இருக்கோம். எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாக்ட்டா மணிமங்கலத்துல தாங்க இருக்கோம். மணிமங்கலத்துல இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா மணிமங்கலம் ஊராட்சி பாரதி நகர் பஸ் ஸ்டாப்னு சொல்லி போட்டுருக்கு பாத்தீங்களா. ஒரு பக்காவான ஒரு லொகேஷன்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அமைஞ்சிருக்குங்க. இங்க உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி எப்பவுமே இருக்கும், டிரான்ஸ்போர்ட் போயிட்டு வந்துட்டே இருக்கும். இந்த ரோட்லாம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு பயங்கரமா எக்ஸ்டென்ஷன் எல்லாம் போட்டு பயங்கரமா வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல இருந்து இந்த ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 300 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இதுல போனீங்க அப்படின்னா ஒரு 300 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ரெசிடென்ஷியல் ஏரியாலயே பக்காவா உங்களுக்கு வந்து காட்டுறேன். ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளேயே இந்த மாதிரி ஹைவே மேல ஆன் ரோடு கூட சொல்லலாம். ஏன்னா அங்க இருந்து பார்த்தா நமக்கு ரோடு தெரியும், இங்க இருந்து பார்த்தா சைட் தெரியுது. சரிங்களா, இந்த மாதிரி லொகேஷன்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இமிடியேட்டா வீடு கட்டுற மாதிரி நம்ம தாம்பரம் சரௌண்டிங்ல யாராவது தேடிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேரா போனீங்க அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷம் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு, அதே மாதிரி அவுட்டர் ரிங் ரோடு இருக்குங்க. அவுட்டர் ரிங் எடுத்தீங்கன்னா இந்த பக்கம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, இந்த பக்கம் ஆம்னி பஸ் ஸ்டாண்டு எல்லாத்தையுமே நீங்க வந்து ஈஸியா வந்து ரீச் பண்ணக்கூடிய லொகேஷன்லாம் பாத்தீங்கன்னா நம்ம